ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேட்டில் இன் 5 seconds ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 3. முதல் எபிசோட் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, சேனல் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. பலவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ள போகலாமா? 5 vs 5 பேட்டில் நடக்க போது. உங்களுக்கு 2 மணி நேரம் இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு மியான் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுறா. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். நாங்கள் ஒருத்தர் கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு குரூப் பேட்டில் தான் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி எங்கள் டீம் கூட நாங்கள் ஒத்துமையாக செயல்பட்டாதான் எங்களால் ஜெயிக்க முடியும். இப்போ நான் என்னுடைய உண்மையான பவர் என்னன்றதை நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஆகணும். பின்னாடி இவங்க கூட திருப்பி நான் சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா இவங்க கிட்ட என்னுடைய பவர்ஸ் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது பெரிய ஆபத்தாக உருவாயிடும். கிட்ட என்னுடைய பவர் கேனன்னு சொல்லி வச்சிருக்கேன். அவனும் இதே டீமில் தான் இருக்கான். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே நிமிஷம் காய்ஸ், என்னுடைய பவர் என்னன்றதை நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒத்துமையாக இருந்தால் அதை ஜெயிக்க முடியும். இதான் என்னுடைய பவர் அப்படின்னு சொல்லி ஒரு காயினை கயிறாக மாற்றி காட்டுறான். இதெல்லாம் ஒரு பவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறியா அப்படின்னு யோரி கேட்கவும், ஆமா இதான் என்னுடைய பவர். சரி இவ்வளோ பேசுறிய, உன்னுடைய பவர் என்ன அப்படின்னு அவன் கேட்க, என்னுடைய பிசிக்கல் எபிலிட்டி என்னால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ல, ஒரு குச்சி என்னால் ஸ்வாடா மாற்ற முடியும் அப்படின்னு அந்த ரவுடி சொல்றான். உங்களை பார்த்தா பெரிய ஃபைட்டர் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கவும், நான் ஒரு ஷோ ரெஸ்லர், என்னுடைய சூப்பர் பவர் 2 செகண்டுக்கு என்னால் மறைஞ்சு பார்க்க முடியும். அப்படிதான் இந்த பேப்பரில் போட்டு இருந்துச்சு அப்படின்னு அவன் சொன்ன உடனே ஹீரோ கிட்ட உடனே கேட்குறாங்க, ஹீரோ என்னுடைய பவர் ஹேண்ட் கேனன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். அந்த கேட் உமன் கிட்ட இருந்துச்சு அதே பவரா? இருக்கத்துல என்கிட்ட தான் ரொம்ப மொக்கையான பவர் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அந்த சபட்டாரி பயங்கரமா ஃபீல் பண்றான். நான் இப்போ என்னுடைய ஒரிஜினலான சூப்பர் பவர் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அப்படி நான் சொல்லலை அப்படின்னா அது கண்டிப்பாக சண்டையில் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் ஃபியூச்சரில் இவங்க கூட நான் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்க கண்டிப்பாக என்ன ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்க. என்னுடைய உண்மையான பவரை நான் யார்கிட்ட சொல்லணுன்றதை நான் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சாய் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த ரவுடியை பார்த்து கேட்குறான். ஓ உங்க 2 பேருக்கு ஆல்ரெடி ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சப்பட்டாரி கேட்குறான். ஆமா போன மேட்ச்சில் நாங்கள் 2 பேரும் தான் சண்டை போட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓ நீ அவன்கிட்ட தோத்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி சப்பட்டாரி போய் கலாய்க்கிறான். அந்த ரவுடி சபக்காண்டை, ஒழுங்கா வாயை மூடிட்டு போய் உட்காரு, எனக்கு வயிற்றுல அடிபட்டு இருந்துச்சு அதனால அங்கே அனஸ்டீஷியா கொடுத்து நார்மலாக தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னா மேஜிக் மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்க, இவங்க கிட்ட நான் ஹேண்ட் கேனன் வேற சொல்லிட்டேன், இப்போதைக்கு என்னால் இந்த பவர் தவிர வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் என்னுடைய பவர்னு போட்டு இருந்துச்சு. மற்றவங்கன்னா யாரு? ஒருவேளை என் கூட சண்டை போடுறவங்க மட்டும் தானா? மற்றவங்க கிட்ட என்னுடைய பவரை யூஸ் பண்ண முடியாதா? இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரே வழி டீம் பேட்டில் தான் அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணுவோமா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு, சரி யூரி உன்னுடைய பவர் எப்படி ஒர்க் ஆகும்? உன்னால ஸ்ட்ரென்த் மட்டும் தான் அதிகரிக்க முடியுமா? எனக்கு கரெக்டா தெரியல. சரி உன்னால எவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியும்? ஜம்ப் பண்ணி காட்டு அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆனா இவன் ஜம்ப் பண்ணானா அப்படின்னு ரவுடி பையன் அதை யோசிக்கிறான். என்ன இவளால சீலிங்கே டச் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமா பாக்குறான். அதான் நான் நினைச்சேன் அப்படின்னு ரவுடி பையன் நினைக்கிறான். அவ ஸ்கர்ட் போட்டு இருந்தாலும் என்ன நடந்திருக்கோன்றது உங்களுக்கே புரியும். டேய் பொறுக்கி பசங்களா எங்கடா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. இதெல்லாம் நான் எந்த பிளானும் பண்ணல அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த சபட்டாரி பையன் பார்த்துக்கிட்டே இருக்கவே சபட்டாரி பிடிச்சி அடின்னு அடிக்க, இதை நான் வேணும்லாம் எதுவுமே பண்ணல. உன்னுடைய பிசிக்கல் எபிலிட்டி அதிகரிக்கும் போது உன்னுடைய பாடி வெயிட் அதிகரிக்குதான்னு பார்க்கறதுக்காக தான் நான் இதை செய்ய சொன்னேன். ஓ அதுக்காகவா? சரி சாரி அப்படின்னு யோரியும் மன்னிப்பு கேட்கறா. காய்ஸ் ஒரு நிமிஷம், ஒருவேளை உங்க எதிரி உங்களுக்கு கொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா தயங்காம அவங்களை கொன்னுடுங்க. அந்த கேட்டுமன் சொன்னதை கேட்டீங்கல்ல, இங்க கொலை பண்றதுலாம் ஒரு சாதாரண விஷயம். ஒருவேளை அவங்க உங்களை கொல்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்கள கொன்னுடுங்க அப்படின்னு அவன் சொல்றான். இந்த இடம் பயங்கர பெருசா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. பட் ஹீரோக்கு இந்த இடம் சின்னதாக தான் ஃபீல் ஆகுது. ஒரு டீமுக்கு 5 பேருன்னு சொன்னாங்க, பார்த்தா அங்கே ஒருத்தனை காணும். ஓ அவன் ஷேடோ பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு டீம்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் 1 vs 1 நடக்கும். எந்த டீம்ல அதிகமான ஆட்கள் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின்னர். ஒருவேளை நீங்க பின்வாங்கினாலும், ஒருவேளை உங்களால அதுக்கு மேல சண்டை போட முடியல, இல்ல நீங்க பின்வாங்கினாலும் நீங்க தோத்ததா அறிவிக்கப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் சபட்டாரி விசஸ் ரென் காக்கே அப்படின்னு மியான் அனௌன்ஸ் பண்றான். மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க நல்லா முட்டாளாக்கியிருக்காங்க. எங்களுடைய பவர்ஸ் என்னன்றதை நாங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது டீம் பேட்டில் நினைச்சு எல்லாரும் அவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இவங்க எல்லாருமே ஒரு நாள் எனக்கு எதிரியாக மாற வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதுலயும் அந்த சபட்டாரி எடுத்த உடனே அவனுடைய பவரை முதல்ல அவன் தான் ரிவீல் பண்ணான். மிஸ் சபட்டாரி நீங்க இந்த சண்டையிலேருந்து பின்வாங்கிறீங்களா? எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இதுல நான் தோத்து போனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு வேற தெரியல. ப்ளீஸ் நீங்களே பின்வாங்கிறீங்களா அப்படின்னு அவ கேட்கறா. இந்த ட்ரிக்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்துட்டேன். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்து அட்டாக் பண்ணுவீங்க. நீ இந்த துணியை சுத்திக்கிட்டு இருக்கும்போது பாக்குறதுக்கு எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த துணியை யூஸ் பண்ணி உன்னால ஏதாவது பவர்ஸ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் கேட்கறான். சே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நான் இந்த இடத்துக்குள்ள வரும்போது இந்த ட்ரெஸ்ஸோட தான் வந்தேன். அதனாலதான் இந்த துணியை வச்சு கவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஒன்னும் உங்களை சும்மா தோத்து போக சொல்ல, நீங்க பதிலுக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ சொல்ல, அட பாவி அவ என்ன சொல்றான்னு பாரு அப்படின்னு ஹீரோயினி கத்துறா. அப்பனும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். ஏய் உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணுகிட்ட எப்படியா பேசுவ? ஏன் அவளுடைய ஆஃபர் எனக்கு பிடிச்சிருக்கு. 10வது வரைக்கும் என்னுடைய பவரை பார்த்தா அவ பயப்படுறா. அது வேற ரொம்ப பவர்ஃபுல்லானது வேற. பெரிய தரமா அவனை கொண்டுட்டுனா சரி உனக்கு வேணா எனக்கு வேணா பூவா தலையா போட்டு பார்ப்போம், என்ன வருதோ அதையே ஃபாலோ பண்ணுவோம். இவனுடைய பிளானும் கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா எதிரியோடைய பவர் என்னன்னு தெரியாது. நம்ம இந்த ட்ரிக் மூலமா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் சண்டையில அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கரெக்டாக தான் இவன் பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் ஹீரோ மட்டும் வேற ஒன் மாதிரி யோசிக்கிறான். இதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கே அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு அந்த இன்னும் சொல்றா. அவனும் காயினை டாஸ்க் பண்ணவும் எல்லாரும் அந்த காயினே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடுங்க மிஸ் ஆவட்டாரி, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அதான் நான் உங்களை கொண்டுட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. எல்லாரும் அந்த மேல காயின் பறந்துகிட்டு இருந்தா காயினை தான் பாத்துட்டு இருந்தீங்க, நான் ஆனா அவளையே தான் பாத்துட்டு இருந்தேன். அவளுடைய பவர் அவ கரெக்டா யூஸ் பண்ணா அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா அவன் என்ன பவர் யூஸ் பண்ணான்றதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அவ காத்துல ஏதாவது அனுப்பிச்சிருக்கலாம். இது என்னுடைய கெஸ்ஸிங் தான், பட் கரெக்டா அவ என்ன பண்ணான்றது எனக்கு புரியல. காய்ஸ், அவனும் நம்ம டீம்ல ஒரு ஆள் தான், அவனை யாராவது போய் காப்பாத்துங்க ஸ்டோரி கேக்குறா. பட் அவன் ஆல்ரெடி செத்துட்டான், இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்ல, சான்ஸ் கிடைக்கும் போது கரெக்டா எனிமையை கொண்டுணும் அப்படின்னு அவன் தான் சொன்னான். அவனே அவன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தல. அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு அந்த ரவுடி பையன் சொல்றான். நம்ம கூட இருந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவரை பத்தி நீ எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு யூரி பயங்கர டென்ஷனாக, நீ சொன்னது எனக்கும் பிடிக்கல, ஒழுங்கா சொன்னதை வாபஸ் வாங்கு அப்படின்னு அவனும் சொல்றான். உங்க டீமுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போல அப்படின்றேன்னு சொல்லவும், நீ முதல்ல எதுக்காக அவனை கொன்ன, அவனை கொல்லாம நீ ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா, நீங்களே தான் அவன் சொன்னதை கேட்டீங்களா, அவனுடைய பவர் ரொம்ப டேஞ்சரானது, தெரியாம அவன் என்ன கொண்டுட்டானா, அதனாலதான் என்னுடைய தற்காப்புக்காக அவனை நான் கொண்டுட்டேன். நம்ம எல்லாருமே இப்போ ஒரு டீம்மேட், இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்னால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது, முதல்ல அவங்க சண்டையை நிறுத்தணும். நீ சொன்னது கரெக்ட் தான் கிரிசாக்கி, பட் நம்ம சண்டை போறதுக்கான சூழ்நிலை இது கிடையாது, இதெல்லாம் நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா பேசுவோம். ஹோ, கரெக்டா தான் பேசுற, சரி ஓகே. அவங்க எல்லாருமே கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. ரவுண்ட் நம்பர் 2 ஷுன் கிககி விசஸ் ரின்கோ டாட்டரா அப்படின்னு சொல்லி மியா அனௌன்ஸ் பண்றா. இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்க போறாங்க. இவ்வளவு பல்கான ஒரு ஆளை பார்த்தா அவன் பயப்படாம இருக்கானா, அவளுடைய பவர் உண்மையாலுமே வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். கிராசாக்கி நினைச்சிட்டு சரி ஓகே எதுக்கும் நீ ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். 2 செகண்டுக்கு தான் நான் இன்விசிபிளா இருக்க முடியும், அதனால தேவையில்லாம என் பவர்ஸ் யூஸ் பண்ணாம கையாலே சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் குடுகுடுன்னு ஓடுறான். திடீர்னு கையை தூக்கவோ அவ அட்டாக் பண்ண தான் போறான்னு சொல்லி அவன் பாதுகாப்பா நின்றுட்டு இருக்க, இல்ல நான் இந்த மேட்ச் விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லி அவளும் கையை தூக்கி டிஸ்குவாலிஃபை ஆயிடுவா. எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஷுன் குக்கமேரி தான் வின்னர் அப்படின்னு மியா சொல்றா. ஒருவேளை அவளுடைய பவர் ஃபைட்டிங்ல யூஸ் ஆகாதோ என்னமோ அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அவனுடைய கவரை நான் காப்பி பண்ணி பார்த்தேன், அது அந்த அளவுக்கு ஒன்றும் யூஸ் பண்ண முடியல, எனக்கு தெரிஞ்சு அவனுடைய பவர் அந்த அளவுக்கு யூஸ் படாதுன்னு நினைக்கிறேன். பவரே இல்லாமல் அவனை எதிர்த்து என்னால் சண்டை போட முடியாது, அதனால தான் நானே விலகிட்டேன். இது ஒரு டீம் பேட்டில்ன்றது நீ மறந்துட்டியா, நான் கஷ்டப்பட்டு என்னோட மேட்சில் ஜெயிச்சிருக்கேன், ஆனால் நீ ஈஸியாக போய் தோத்துட்டு வந்திருக்க. இப்போ நீ ஒரு ஆள் தோத்து போனதுனால நம்ம டீமே தோத்து போச்சுன்னா நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சது வேஸ்ட்டாக போயிடல அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னுடைய பவர் இந்த மாதிரி ஃபைட்டுக்கு தான் யூஸ் ஆகும், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரவுண்ட் போய் ஜெயிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொன்னேன். சாரி, நான் கொஞ்சம் ஓவர் எமோஷனல் ஆகிட்டேன்னா, சரி 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 நீ போய் நல்லா ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்து. அந்த ரின் போன மேட்ச்சில் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வந்திருக்கா, அவளை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படி இருந்தால் அவளை பார்த்து அவன் பயப்படாமல் இருக்காளே அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவள் யோசிக்கிறா. ஆனால் டோடரா மனசுக்குள்ள அச்சிச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன யாராவது காப்பாத்துங்க அச்சிச்சு அச்சிச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவளுடைய உண்மையான பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுடைய பவர் காப்பி பண்ணும்போது அது என்ன பவர்ன்றது இவளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வீட்டில் இருக்கிறவங்களுடைய பவர் 2 செகண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான். அப்படி இருக்கும்போது 2 செகண்ட் ஸ்ட்ராங்காக இருந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் என்னுடைய தோல்வி ஒத்துக்கிட்டு வெளியே வந்து. ஆனால் அவளால் மற்றவங்களுடைய பவர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிக்க முடியுன்றத அவங்க டீம் கிட்ட அவள் சொல்லியிருக்க மாட்டா. மேட்ச் 3 கிரோசாக்கி விசஸ் சைகோன் அப்படின்னு சொல்லி மேட்ச் ஆரம்பிக்கிறா. கண்டிப்பா நீ ஜெயிச்சுட்டு தான் வர அப்படின்னு சொல்லி ரின் அனுப்புறா. ஸ்டார்ட் ஆன உடனே கிராசாக்கி ஒரு கோலி குண்டு வச்சு அட்டாக் பண்றா. பட் கிராசாக்கி அதை அசால்ட்டாவே தட்டி விட்டுருவான். பார்த்தா அது பெரிய சைஸ் கோலி குண்டா மாறிடும். அது மட்டும் என் மேலே விழுந்தா என் கதையை முடிஞ்சிடும். இதுதான் உன்னுடைய பவரா? பரவாயில்ல, இவனுடைய ஃபைட்டிங் ஸ்டைல் உண்மையாலுமே சூப்பராக இருக்கு, அந்த சின்ன கோலி குண்டை வச்சு இவ்வளோ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. ஓ அப்படின்னா நீ மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்த குச்சியை கத்தியா மாத்துறான். இதுக்கப்புறம் சின்ன பொண்ணெல்லாம் பார்த்தா வேலையாவாதுன்னு சொல்லி அவன் மேலே வர எல்லா கோலி குண்டையும் சைடில் தட்டி விட்டுட்டு அவனை அட்டாக் பண்ண வேகமாக போகிறான். சரி ஓகே, கோலி குண்டா வரும்போது தானே நீ தடுக்கிற, கோலி குண்டை மேலேயே ஒரு பெரிய பாலா மாற்றி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பெரிய பாலா மாற்றி அனுப்புவான். அப்போ அந்த அசால்ட்டாக வெட்டிடுவான். என்னுடைய உண்மையான பவர் என்ன நீ இப்போ தெரிஞ்சுக்க ஆக்கிறா. சாதாரண குச்சை ஸ்வாடாக மாற்றி அதை வச்சு எதை வேணால் கட் பண்ண முடியும், எதை வேணால் கட் பண்ண முடியும், அதுதான் என்னுடைய பவர் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இவனுடைய பவரை பார்த்து சாய்க்கு கொஞ்சம் பயப்படுறா. ரின் அவளை முறைக்கிற மாதிரி பார்க்க இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட ட்ரை பண்ணுறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டு பாய் ஆல்.